என்ன ரவுண்டு கூட்டு போகிறீங்களா? யமஹாவில் உட்காந்து எவ்வளோ நாள் ஆகுது? இருங்க, நான் ஃபோன் பேக்கெட்டில் மூடிக்கிறேன். போகலண்ணா. இதில் ஹைட்டு ஏற்றுற மாதிரி வீடியோ பார்த்தேன்னா, ஹைட்டு ஏற்றினா எப்படி? அது ஷாக்ஸ் ஏற்றணும்ல. அந்த ஃபீனிக்ஸ்னு ஷாக்ஸ் சொன்னான் என் ஃப்ரெண்டு. அது இல்லைல்ல இதில்? ஒரிஜினலா இது? அப்படியா? சரி, தெரியறதில்ல. என் ஃப்ரெண்ட் நம்ம கேடிஎம்ல அவர் தான் நம்ம வண்டி பண்ணுவார். ஆமாம், தெரியும் அந்த அண்ணன். இங்கே மொய்தீன் இருக்கானே. ஆமாம் ஆமாம், அதனால தான் கேட்டேன். ஏன்னா மொய்தீன் தான் எனக்கு பண்ணுவான் வண்டி. ரொம்ப வருஷமாக வந்தான் பண்ணிட்டு இருந்தான். இப்படி போகலாண்ணா? இப்படி போட கீழே என்ன சவுண்டு வருது? அது சவுண்டு வருது. எல்லாமே இது ரெடி பண்ணவங்க கொஞ்சம் பெரிய ஆளுங்க. ஏன்னா என்னோட பழைய டீம் ஆளுங்க அவங்க. எதுவுமே பண்ணாத இதுல நீ பண்ண போறது ஒரே ஒரு எஃப்சி மட்டும் பண்ணிக்க போதும். எஃப்சி எத்தனை வருஷத்துக்கு இருக்கு? முடிஞ்சிச்சா? எவ்வளவு வரும் அது பண்ணணும்னா? 4500 ரூபா வரும். எத்தனை வருஷத்துக்கு காமிச்சுடுறவா? எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 5 வருஷம், 28 வரைக்கும் போடுவானு நினைக்கிறேன். நான் உனக்கு அந்த லிங்க் காமிச்சு விடுறேன். நான் ஃபீல்ட்ல தானே இருக்கேன். நான் உனக்கு அந்த லிங்க் காமிச்சு விடுறேன். எத்தனை ஓனர் நான் வரும்? இது ஒரே ஓனர்ப்பா. ஒரே ஓனர். ஆமாப்பா. கிட்டத்தட்ட 22 ரூபா பண்ண நான் பில்லு காமிக்கிறேன். ஓகே. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓய் தான் எல்லாமே. தெரியுதுண்ணா, தெரியுது. வண்டி தெரியுதுண்ணா, பக்காவாக இருக்குண்ணா. ஒரு எதுவுமே ஸ்டாக் வண்டி இது அப்படின்னா அவரு இதில் போகலாம்ல? ஓப்பன் பண்ணிட்டேன் லைட்டா. நானே எதுவுமே பண்ணல. அன்னைக்கா ஆஃபீஸுக்கு போவேன், அன்னைக்கா வருவோம்ப்பா. சாம்பர் போட்டா இன்னும் சவுண்டு பிரியலண்ணா. நான் எதுவுமே போடல. ஆனால் போட்டால் பிரியும்ல? பிரியும். பட் ஆனால் எனக்கு எதுவுமே வேணாம். வண்டி ஓட்டுறது நல்லா இருக்கணும். பண்ணிக்கலாம் அப்படின்னு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸ்மூத்தாக இருக்குண்ணா, எவகா மாதிரியே இல்லை. ஸ்மூத்தாக இருக்கு வண்டி, நல்ல ஸ்மூத்தாக இருக்கு. செதறாரு.
எவ்வளோ வருஷமா நான் வச்சுருக்கீங்க இந்த வண்டியை? என்கிட்ட வந்து வண்டி பெங்களூரில் ஓட்டுனது. பெங்களூரில் ராச்சி நம்ம டிஎன் வண்டி தானே? ஓட்டி தான். அவங்க ஓட்டிருந்தாங்க. இவ்வளோ தானேண்ணா? ரைட் ரொம்ப குட்டியாக இருக்குது. பாலிஷ் தான் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாமே பாலிஷ் வச்சேன். உட்காந்து பாலிஷா எப்படி? உட்காந்து தேய்ச்சின்னு பாலிஷ் போடுறது தானே. ரப்பிங்கில் டெஃப்லான் போட்டு பிளேட்டிங்கில் எதுவுமே பண்ணல. அதான் சொல்கிறேன், எந்த கர்மமும் பண்ணல. இதுலேயே வந்துச்சு இந்த அழகு. பரவாயில்லையே. இது நம்பர் பிளேட்டு, இது மாற்றினேன். இதெல்லாம் பழசு. அதெல்லாம் அப்படியே ஒரிஜினல் அதுலேருந்து வந்தது தான். எதுவுமே சொல்லலாம். இது பழசு, இது புதுசு, இதெல்லாம் புதுசு. ஃபோர்க்லாம் பழசு. தேய்ச்சி போட்டிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நான் தருவீங்க இதை? நீங்கள் 130 போட்டிருந்தீங்க. 130 ஓகே. எனக்கு 140 போட்டிருக்கேன். 140 போட்டிருக்கேன். 10 ரூபா செலவு வரும். 10 ரூபா 5 ரூபா செலவு வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 1 lakh அந்த மாதிரி வருவீங்கன்னு. இல்லைப்பா, எனக்கு 120 வந்துட்டாங்க ஆள். நான் 10 ரூபா வெயிட் பண்ணுறேன். ஏன்னா உனக்கு எப்படி இருந்தாலும் 100% நான் பர்சனலாக சொல்கிறேன். உனக்கு ஆர்சி எஃப்சி பண்ணுறது நான் லிங்க் பண்ணி விடுவேன். ஏன்னா என்னோட ஆர்டிஓ தெரியும், எல்லா ஆர்டிஓலையும் அண்ணா ஆர்டிஓலையும் தெரியும், இதுலேயும் தெரியும். N99 தானே இது? 135 4 ஸ்பீடு. வண்டி நல்லா இருக்குது. வண்டி நல்லா இருக்கு, நான் அதுவும் சொல்ல. கிளச்சில் இருந்து எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. நான் வண்டி விற்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். திடீர்னு அப்பப்போ நான் மூடு மாறுது. எனக்கு வைத்தியச்செல்லாம் இருக்குது. ஏன் கொடுத்துட்டா திருப்பி கிடைக்காது இந்த மாதிரி ஸ்டாக் வண்டி. அதுவும் ஃபஸ்ட் ஓனர் எவன் கொடுப்பான்? நான் திடீர்னு பிரச்சனையாகுது எனக்கு. இதனால நான் யோசிக்கிறேன். நான் என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்ஃபீல்டில். ஐயோ, கை உள்ளே ஏதாவது வச்சுருக்காங்களா? இருக்கா இப்பயும்? அது ரிமூவ் பண்ணல எடுக்கும்போது. எனக்கு கூட இங்கே வச்சாங்க ஒரு பிளேட்டு பண்ணோம், அதனால் அப்படியே இருக்குது. சரி, கரண்ட்டில் கை வச்சா வாய்க்கிருணும். சும்மா பட்டை இருக்கணும். எனக்கு அப்பப்போ ஆகும் அந்த மாதிரி. அலுமினியம் தானே வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்கண்ணா. இதை 2 ரேட்லாம் எங்கன்னா நான் வண்டி விற்பேன் திருப்பி. நீ வண்டிலாம் விற்க ஃபஸ்ட் ஓனர் தான். நீ செகண்ட் ஓனர் மாதிரி நீ வச்சுக்க போறியா? விற்கணும் வச்சுக்கிறேன். நான் எனக்கு வயசு ஆயிடுச்சு, 42 வயசு ஆகுது. என்கிட்ட வண்டி இருக்கிறேன் ஆல்ரெடி. இது வண்டி ஒன்று இருக்கா, அப்பா வண்டி. என்கிட்ட ஒரு டியூக் இருக்குது, ஒரு கார் இருக்குது. கார் இருக்குது, கார் இன்னொரு பைக் இருக்குது, இன்னொரு பைக் இருக்குது. 2 வண்டி தான் வச்சா ஓட்ட முடியாது. நான் ஒரு வண்டி தான் மரியாதை. இதுக்குன்னா அடிபட்டுருக்கிறதுனால நான் ஏன்னா பாப்பா என் பொண்ணு ஸ்கூலுக்கு போட்டு வரத்துக்கு வச்சுருப்பேன். மோஸ்ட்லி நான் கார் எடுத்துன்னு போவேன். என்ன காரணம் அது? கியா. சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ரூபா ஒரு கொஞ்சம் இறங்கி வாங்கண்ணா. நான் அந்த 1:20 வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க. இன்னும் ஒரு 10 ரூபாய்க்கு மோதிட்டுங்கிறேன் நான். போய் சொல்கிறதுக்கு ஆயில் இதிலே ஊற்றலாமா இல்லை இதுலட்டா? தான் ஊற்றுறேன். இது கனெக்ட் இல்லை. அது வேணான்ட்டார், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தனியாக வீட்டில் வச்சுருக்கீங்களா கடையில் பெட்ரோல் பங்கில் வச்சு? சரி, எடுத்து உள்ளே வைங்கண்ணா. பத்திரம். சரியாக இருக்குது வண்டி. வாங்கல.